வாரம் ஃபுல்லாக நம்ம வந்து காலையில் இட்லி தோசை டிஃபன் ஐட்டமே சாப்பிட்றோம். ஒரு நாளாச்சும் இந்த மாதிரி ராகி கூழ் சாப்பிட்ணும். இது ராகி கூழ் செய்கிறதுக்கு சோளம் வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு 1/2 hour ஊற வச்சு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். சேம் அதே வந்து கேழ்வரகு மாவு 1 கப்பு வந்து மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த மாவு இதுவும் வந்து சேர்த்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சிடணும். நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு காலையில் நம்ம செய்யணும். ராகி கூழ் வந்து ஹெல்த்தியானது, எல்லாருமே குடிக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இது வந்து ஒரு 3 liters இருக்கும். அந்த 3 litersல இந்த மாவு வந்து கரைச்சி வச்சேன். இந்த அளவுக்கு புளிச்சிருக்குது. நைட் கரைச்சி வச்சேன். காலையில் பார்க்கும்போது இந்த மாதிரி புளிச்சிருக்கும். இதை வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா கொதிச்சு அப்புறம் அது தொட்டு பார்த்தோன்னா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா கொதித்து வெந்துடுச்சு. தேவைங்கிற அளவுக்கு நம்ம உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்ம சர்வ் பண்ணுவோம். சோப் வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வச்சே சாப்பிட்லாம், ஊறுகாய் வச்சே சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாளாச்சும் கொடுங்க. தேங்க்யூ.